பிரியா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, டிஃபன் வைக்கிறியா? இதோ தரேங்க. ரொம்ப சீக்கிரமாவும், ஹெல்தியாவும், டேஸ்ட்டா தான் ஒண்ணு செய்ய போறேன். ஐயோ, உப்புமா தானே செய்ய போற? ஏங்க, இது உப்மாலயே செட்டிநாடு ஃப்ளேவர்ல கோதுமை ரவை உப்புமாங்க. கோதுமை ரவை உப்புமாவா? அது டயட்டுக்கு சாப்பிடுறது தானே? டயட்டா இருந்தாலும் செட்டிநாடு ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்குங்க இந்த உப்புமா. ஓ, சீக்கிரம் கூட சாப்பிடலாம். எப்பயுமே ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு போர் அடிச்சு போச்சுன்னா செட்டிநாடு ஸ்டைல்ல இந்த கோதுமை ரவை உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸி தான். செட்டிநாடு ஃப்ளேவர்ன்றதுனால இதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போறோம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட திருவிய தேங்காவும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் லைட்டா வதங்கி வந்ததும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப கடாயில ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டா இது போல கலர் மாறி வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். இது அப்படியே ஊற வச்சிருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்ப கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இன்னும் இதோட திருவைய இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப இதோட ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி வதக்கிக்கலாம். லைட்டா இது போல கலர் மாறி வரும்போது நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்த செட்டிநாடு மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிரட்டிட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த கோதுமை ரவையை சேர்த்துடலாம். அதுலயே நம்ம தண்ணியும் சேர்த்து ஊற வச்சிருந்தால அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கோதுமை ரவைக்கு 3 கப் கிட்ட தண்ணி. இப்போ நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரவை வெந்து வந்துடுச்சு. கடைசியா புடச நறுக்கிய கொத்தமல்லி, துருவிய தேங்காய் இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். உப்புமாவே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஃபிளேவர்ஃபுல்லான செட்டிநாடு ஸ்டைல் கோதுமை ரவை உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.